ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷனில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மொமெண்ட் ஏரியா மெத்தட், இன்னொன்று வந்து மெக்காலே மெத்தட், இன்னொன்று வந்து கேஸ்டிக் லர்னர்ஸ் மெத்தட். இன்றைக்கி நம்ம ஏரியா மொமெண்ட் மெத்தட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் ஃபார்முலா இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டே வரலாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த மெத்தட் ஆஃப் சூப்பர் பொசிஷனை இந்த சம்முக்கு எப்படி போடுவோம் அது எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேன்டிலீவர் பீமுக்கு இதிலே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ ஒரு கேன்டிலீவர் பீமில் அட் த எண்ட் ஆஃப் த ஃப்ரீ பீமில் நமக்கு ஒரு லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதோட ஸ்லோப் வந்து PL²/2EI. இதே டிஃப்ளெக்ஷன்னா PL³/3EIன்னு இருக்கும். அதே மாதிரி இப்போது லோடு வந்து ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ என்ன ஸ்லோப் இருக்கும், அப்போ என்ன டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனில் வந்து PA²/2EIன்ட்டு ஸ்லோப் இருக்கும். அதே தான் வந்து ஃப்ரீ எண்ட்லேயும் இருக்கும். பட் டிஃப்ளெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா deflection at A end plus slope at A end multiplied by at free endக்கும் நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதுதான் பீன்ட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கிட்டால் செம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். இந்த மாதிரி கேஸில் வராததுக்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இந்த கேஸ்லேயே நமக்கு சம்மு கேட்டுருவாங்க. இப்போ ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்குன்னா டபிள்யூன்னு இருக்கிறது நியூட்டன் பர் மீட்டரோ இல்லை கிலோ நியூட்டன் பர் மீட்டரோ, பின்னு இருக்கிறது வந்து நியூட்டனில் இருக்குது, டபிள்யூன்னு இருக்கிறது நியூட்டன் பர் மீட்டரில் இருக்குது. இதுதான் இந்த ஹோல்லேருந்து. அப்போது ஸ்லோப் வந்து WL³/6EI. டிஃப்ளெக்ஷன் வந்து WL⁴/8EI. ஸோ இன் அ சேம் வே வந்து நம்ம முன்னால் கேன்டிலிவர் பீம் பார்த்தோம். இப்போ வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்க்கலாம். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து நமக்கு எங்கே மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் நடக்கும், அட் த சென்டர். அந்த சென்டரில் தான் இந்த டிஃப்ளெக்ஷன் PL³/48EI. அதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் வந்து நமக்கு சென்டரில் தான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். அது எந்த மொமெண்ட்டுனாலும் நடக்கிறது வந்து WL²/8 இருக்க மேக்ஸிமம் மொமெண்ட்டு வந்து சென்டரில் ஆக்ட் ஆகி நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் சென்டரில் நடக்கும். அதுதான் 5/384 WL⁴/EI. இதெல்லாம் நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன் அடுத்தடுத்து வர சம்பளம். இதே மொமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ML/24EIன்னு இருக்கும். ஸ்லோப்பு டிஃப்ளெக்ஷன் இருக்கிறது ML²/9√3EI. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கேஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. எண்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கிடையாது, கேன்டிலீவர் பீம். இந்த மாதிரி ஒரு கேன்டிலீவர் பீமில் எண்டில் லோட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அட் சம் பாயிண்ட் ஆஃபில் வந்து நமக்கு வந்து என்ன ஸ்லோப் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவன் எந்த பாயிண்ட்டை கேட்டானோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் போட்டு அந்த பீம் வித் ஹூக் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே ஒரு மொமெண்ட்டு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் ரிசால்வ் பண்ணி நம்ம சம்மு போடுவோம். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்படி தான் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி கேஸ் கேட்டிருந்தாங்கன்னா. இப்போது நமக்கு இன்னொரு கேன்டிலீவர் பீமில் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு ஹையஸ்ட்டு வேரியேஷன் இங்கே இருக்கும். 0 லோடு வந்து ஃப்ரீ எண்டில் இருக்கும். இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து WL³/24EIன்னு இருக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன் வந்து WL⁴/30EIன்னு இருக்கும். இப்போது யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு வந்து ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் 0வாக இருக்குது, அட் ஃப்ரீ எண்டில் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னா அதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்கணும். எப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து யூனிஃபார்ம்லி வேரிங் லோட். பட் ஃபிக்ஸடு எண்டில் வந்து நமக்கு மேக்ஸிமம் வேரியேஷன் இருக்கும்.
ஃப்ரீ எண்டில் வந்து ஜீரோ வேரியேஷன் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். மெத்தட் ஆஃப் சூப்பர்விஷன் யூஸ் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு பீமில் வந்து ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பீமில் வந்து எதுவுமே ஆக்ட் ஆகலை. அப்போ வந்து நமக்கு ஸ்லோப் வந்து மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்க இடத்துல வந்து ml/3ei, ஸ்லோப்பு அட் மொமெண்ட் ஆக்ட் ஆகாத இன்னொரு சப்போர்ட்டில் வந்து ml/6eiன்ட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ். இதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம சம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபிக்ஸடு பீம் நடுவில் ஒரு லோட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து PL/192 இருக்கும். இதே ஒரு ஃபிக்ஸடு பீம், ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னா WL/4 / 384 இருக்கும். ஸோ பேசிக் என்னென்னா மெக்காலே மெத்தட், மொமெண்ட் ஏரியா மெத்தட், இந்த ஃபார்முலாலாம் நம்ம இந்த 3 மெத்தடில் ஏதோ எப்படி வச்சாலும் ஆன்சர் வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. என்னென்ன இந்த சம்மு பார்த்தா இது அப்ளை பண்ணோம். இப்போது ஒரு கர்வ்டு பீம் இருக்குது, இல்லை ஒரு எல் ஷேப்பில் ஒரு பீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஸ்டிகல் செய்யணும் போகிறது ஈஸி. அதுக்கப்புறம் மொமெண்ட் ஏரியா மெத்தடுனா இப்போ ரொம்ப ஈஸியாக ஏதாச்சும் பார்க்கும் போதே நமக்கு எப்படி எப்படிலாம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ண முடிச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம மொமெண்ட் ஏரியாவும் அதே மாதிரி வேரியிங் யங்ஸ் மாடலஸ் இருக்க மெட்டீரியலுக்கும் நம்ம இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தடை பொறுத்து ரொம்ப அட்வைசபிள். மெக்கல்லே மெத்தடுன்றது இப்போ நமக்கான சம்பளம் வந்து ஒரு மொமெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து மெக்காலே மெத்தடு போகலாம். ஏரியா மொமெண்ட் மெத்தடில் நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ஏரியா சென்ட்ராய்டு இருக்கும்ல, அது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ரெக்டாங்கிள்னால் BH, சென்ட்ராய்டு வந்து B/2 இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்னால் 1/2 BH இருக்கிறது ஏரியா, அதோட சென்ட்ராய்டு வந்து 2/3 Bயில் இருக்க போகுது. இதே ஒரு பேராபோலிக்னா மேஜர் மைனர்னு 2 பிரிக்கணும். மேஜரோட ஏரியா வந்து 3, மேஜர்து வந்து 2/3 BHன்னு ஏரியா வரும். அதுக்கப்புறம் அதோட சென்ட்ராய்டு வந்து 5B/8 இருக்கும். அதுக்கப்புறம் மைனரில் ஏரியா இருந்துச்சுன்னா அது வந்து 5BH/3 இருக்கும் ஏரியா. அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு வந்து 3B/4 இருக்கும். இங்கே 5B/8 இருக்கும். ஏரியா வந்து 3B/3 மைனரில், மேஜரில் வந்து 2/3 BH இருக்கும். இது வந்து கியூபிக். நான் இங்கே எழுதிடுறேன் வேணும்னா. இது வந்து ட்ரையாங்கிள், இது வந்து மைனர், இது வந்து மேஜர் பேரபோலிக் கர்வ்ஸ், இதுக்கப்புறம் கியூபிக். இது இந்த ஞாபகம் வச்சுக்கிடும் இந்த டேபிள். இதுக்கு ஏரியா, இது சென்ட்ராய்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா சென்ட்ராய்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக பேராபோலா வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். பட் கியூபிக் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு ஒரு சேஃப் கார்டு மாதிரி. இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்ம எப்படி நான் ஸ்டாண்டர்ட் கேஸ்லேருந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் வந்து மொமெண்ட்டே ஆக்ட் ஆகலை, த்ரூ அவுட் த கேன்டிலீவர் பீமில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை, எண்டில் மட்டும் ஒரு மொமெண்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் கரெக்டாக. அந்த ரெக்டாங்கிளில் எனக்கு இப்படி இருக்குது சம்மு. எனக்கு இது வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், இப்படி தானே இருக்கா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். எந்த ஒரு ஷியர் ஃபோர்ஸுமே இல்லாமல் இருந்து இதுதான் ஜீரோ பிளேனு. இப்படி தான் நமக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்கும். இதோட ஏரியா என்ன, M0 இருக்க ஹைட் வரைக்கும் ஜம்பாக இருக்குது. அது வந்து ஹைட்டு, பேஸ் வந்து லென்த்து வந்து L/EI. இதுதான் வந்து ஸ்லோப்புக்கு ஏரியா டிவைடட் பை
இஐ தான் வந்து ஸ்லோப்புக்கு உண்டான ஃபார்முலா. டிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா வந்து ஏரியா டிவைடட் பை இஐ இன்டூ சென்ட்ராய்டுன்னு இருக்கும். இந்த சென்ட்ராய்டு இதுக்கு எங்கே L/2 தானே வரும். ஸோ L/2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ml² டிவைடட் பை 2இஐன்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ்க்கும் நம்ம டிரைவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதை எண்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா செம்ம ஈஸியாக போட்டுடலாம். சப்போஸ் தெரியலன்ற பட்சத்தில் நம்ம டிரைவ் பண்ணி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு கேன்டிலீவர் பீமில் எண்டில் வந்து ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ அதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி இருக்குமா. இதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா 1/2 BH தான் ஏரியா. ஸோ 1/2 பேஸ் வந்து L, ஹைட்டு வந்து PL. ஸோ அதை போட்டுட்டேன். ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். டிவைட் பை இஐ போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லோப் கிடச்சிடும். இதே டிஃப்ளெக்ஷனுக்கு ஏரியா இன்டூ சென்ட்ராய்டு டிவைடட் பை பிஐயா. இதில் சென்ட்ராய்டு எங்கே இருக்கும்னு சொன்ன ட்ரையாங்கிளுக்கு 2 பேஸ் பை 3 இருக்குமா. பேஸ் இங்கே என்னது L டிவைடட் பை 3 போட்டோன்னா நமக்கு வந்து சென்ட்ராய்டு அதாச்சும் டிஃப்ளெக்ஷன் கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி மெத்தட் ஆஃப் சூப்பர் இம்போசிஷனை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோன்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு கேன்டிலீவர் பீம், அதில் சர்டைன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் நமக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த பீமில் வந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னா, நம்ம த்ரூ அவுட் த பீம் வந்து ஒன்றுத்துக்கு வந்து எந்த விதமான யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டடும் இல்லை. எண்டில் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. அது கேஸ் 1. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் 2ல் வந்து நமக்கு வந்து அது மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நமக்கு வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்குது. அதை போட்டுட்டு நம்ம டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கேஸுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும். PL/3I தான் வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு டிஃப்ளெக்ஷன். செகண்ட் கேஸுக்கு நம்ம எப்படி போடுவோம், அடுத்த எண்டில் கேல்குலேட் பண்ணோன்னா டிஃப்ளெக்ஷன் அட் இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறேன். டிஃப்ளெக்ஷன் அட் A ப்ளஸ் ஸ்லோப் அட் A இன்ட்டு A டு பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பண்ணோன்னா நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் பியில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இது ரெண்டுத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து இதோட டிஃப்ளெக்ஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இது ஒன்று வந்து சிம்பிள் கேன்டிலீவர் பீம். இதில் வந்து த்ரூ அவுட் த எக்ஸ்டென்ட் நமக்கு வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகாமல், ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் ஆக்ட் ஆகாமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ எப்படி சால்வ் பண்ணோம்னா, இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஒன்றுத்தில் வந்து த்ரூ அவுட் த பீம் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்றுத்தில் வந்து கீழே வந்து நமக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அப்போ நம்ம ரெண்டுமே ஒரே யூனிட்டில் வச்சுருப்போம். அப்போ மேலேயும் கீழேயும் மைனஸ் ஆக்கிட்டு நமக்கு அந்த மேலே ஒரு எக்ஸ்டென்ட் இருக்குது நமக்கு கிடச்சோம். இந்த மாதிரி நம்ம சம்மை சால்வ் பண்ணலாம். நம்ம கீழே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம போன வாட்டி நம்ம இந்த சம்மில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். அதாச்சும் டிஃப்ளெக்ஷன் அட் A ப்ளஸ் டிஃப்ளெக்ஷன் சொன்னேன். டிஃப்ளெக்ஷன் அட் A ஸ்லோப் இன்ட்டு இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் அட் ஃப்ரீ எண்ட் நமக்கு வந்து கிடச்சிடும். இதை பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். அப்போ வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷன் அட் B நமக்கு தெரிய வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த சம்மோட டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, அதுவும் ப்ளஸ் ஓவர் ஹேங்கோடு இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். மொமெண்ட் ஏரியா மெத்தடில் நம்ம முதல்ல ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து யூடிஎல்லாம் எதுவும் இல்லாததுனால லீனியர் வேரியேஷன், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், இது ரெண்டில் தான் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு பெண்டிங் டயக்ராம் கிடச்சிருக்கு. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அண்ட் பி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆக்சுவலி இப்படி ஸ்லோப் நடக்கும், இந்த இடத்துல வந்து 0 ஸ்லோப் ஆகிடும். அப்போ எஸ்ஸில் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்லோப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஏரியா ஆஃப் பெண்டிங் ஒன் டயக்ராம் டிவைடட் பை இஐ போட்டோன்னா நமக்கு வந்து கிடச்சிடும். இந்த இடத்துல பாருங்கள், எஸ்ஸுக்கும் பிக்கும் ரெக்டாங்கிளாக இருக்குது பிஎம்டி டயக்ராம். ஸோ அப்போது பேஸும் லென்த்தும் என்னன்னு பாருங்கள். பேஸ் வந்து எனக்கு L/2 இருக்குது, ஹைட்டு வந்து எனக்கு PLன்னு இருக்குது. L/2 வந்து அப்போ PL² டிவைடட் பை 2 ஆயிருக்கு ஸ்லோப்பு. இதுக்கப்புறம் எங்கே வந்து நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் நடக்குது, கியூவில், அதாச்சும் சாரி இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டு பியில் வந்து நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் நடக்குது. அப்போது எஸ்ஸில் வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்காது, ஏன்னா ஹிஞ்சு பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் நடக்க போகிறது கிடையாது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரியா ஆஃப் பிஎம்டி தெரியும். இன்ட்டு சென்ட்ராய்டு இங்கே வந்து என்ன இருக்கோ L/2 டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். L/2ல் பாதி தான் நமக்கு வந்து சென்ட்ராய்டாக. அப்போது L/4ன்ட்டு வந்துடும், PL³/8 வரும். இந்த மாதிரி கேசஸில் வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல சென்ட்ராய்டு வந்து L/4ன்னு இருக்கும். L/2ன்ட்டு பழக்கதர்ஷன் போட்டக்கூடாது, L/2 இருக்குது, L/2 டிஸ்டன்ஸ் இருக்குது தான் இது ஆக்ட் ஆகுது. L/2ல் நமக்கு சென்ட்ராய்டு எங்கே இருக்குன்னா L/2ல் பாதி வந்து L/4. அதை நான் இங்கே போட்டுட்டேன். எனக்கு வந்து PL³/8 தான் எனக்கு வந்து சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷனாக இருக்கும் அட் த பாயிண்ட் பியில். ஸோ இதுவும் ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம். இந்த இடத்துலையும் நம்ம பெண்டிங் ஒன் டயக்ராம் பார்த்துட்டு அதே சம்ம தான். இதில் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஓவர் ஹேங்கில் நமக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை அப்படியே நம்ம பீமை பாதியாக பிரிச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான். டிஃப்ளெக்ஷன் டியூ டு Q பிகாஸ் ஆஃப் P, டிஃப்ளெக்ஷன் டியூ டு S பிகாஸ் ஆஃப் P அப்படி போட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் நம்ம மிச்சம். இதனால் நமக்கு வந்து இப்படி டிஃப்ளெக்ஷன் ஆகிட்டுருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஓவர் ஹேங்னால். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டில் நமக்கு வந்து இப்படி டிஃப்ளெக்ஷன் ஆகிட்டுருக்கோம் கரெக்டாக. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் பெண்டிங், அதாச்சும் இது ரெண்டுத்துக்கும் உண்டான ஏரியா ஆஃப் த பெண்டிங் ஒன் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். கியூப் பிகாஸ் ஆஃப் பிக்கும் அதுக்கப்புறம் எஸ் பிகாஸ் ஆஃப் பிக்கு வந்து இதோ ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போது பிக்கும் கியூக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஏரியா இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ப்ளஸ் ரெக்டாங்கிள். ட்ரையாங்குலர் ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச் போட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு வந்து 2L/3 ட்ரையாங்கிளுக்கா. அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து BH ஃபார்முலா L/2 PLன்னு இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு வந்து நம்ம ஃப்ரம் பாயிண்ட் கியூவிலேருந்து கால்குலேட் பண்ணோம். அப்போ L ப்ளஸ் L/, நம்ம வந்து சென்ட்ராய்டு வந்து ஃப்ரம் பாயிண்ட் கியூவிலேருந்து எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ L ப்ளஸ் L/2ல் நமக்கு சென்ட்ராய்டு எங்கே இருக்குது, L/4ல் இருக்குது. L ப்ளஸ் L/4 போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் எஸ்ஸுக்கும் பிக்கும் நம்ம வந்து ஏரியா ஆஃப் பெண்டிங் ஒன் டயக்ராம் பார்க்கணும். அதில் வந்து PH, சென்ட்ராய்டு வந்து L/4. இதை நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அட் த எண்ட் ஆஃப் ஓவர் ஹேங்கில் எவ்வளோ இருக்குது. எண்ட் ஆஃப் ஓவர் ஹேங்கில் எவ்வளோ இருக்குதுன்னா நம்ம முதல்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். QPக்கும் அதுக்கப்புறம் SPக்கும் நம்ம ஏரியா ஆஃப் மூமெண்ட் இன்ட்டு சென்ட்ராய்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான சம். இதில் வந்து என்னதுன்னா, நம்ம எந்த இடத்துல மேஜர் பேரபோலிக் கர்வோட ஏரியா யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல மினிமம் பேரபோலிக் கர்வோட ஏரியா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். த்ரூ அவுட் த பீமில் வந்து நமக்கு
ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ ஆக்சன் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், WL²/8ன்றது மேக்ஸிமம் மொமெண்ட் இருக்கும். அதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் சென்டரில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது கரெக்டாக பாதியில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து மேஜர் பேரபோலிக் கர்வ் உண்டான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். மேஜர் பேரபோலிக் கர்வுக்கு வந்து என்ன ஏரியா, BH/3 கிடையாது, 2BH/3 தான் வந்து மேஜர் பேரபோலிக் கர்வ் உண்டான ஏரியா. அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு வந்து 3B/4 ஆக்ட் ஆகாது, அது வந்து மைனர் பேரபோலிக் கர்வ். மேஜர் பேரபோலிக் கர்வுக்கு வந்து 5B/8ல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம். இப்படி தான் இருக்கும் நமக்கு சம்மம் பேசிக்காக. இந்த இடத்துல வந்து நமக்கு 0 ஸ்லோப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்லோப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஏரியா வந்து 2/3BH டிவைடட் பை EI. 2/3 நம்ம போட்டுட்டு பேஸ் வந்து என்னது L/2, H வந்து WL²/8 அதை போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஸ்லோப் அட் பாயிண்ட் Q வந்து தெரிஞ்சிடும், which is WL3/24EI. இதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் P நமக்கு என்ன தெரியணும்னா ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட சென்ட்ராய்டை மல்டிப்ளை பண்ணோம். சென்ட்ராய்டு வந்து இங்கே எங்கே ஆக்ட் ஆகிட்டுருக்கு, 5B/8ல் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. பழக்க தோஷத்தில் வந்து 3B/4 போட்டக்கூடாது, 5B/8. பேஸ் வந்து என்னது L/2, அதை போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சோம் 5/384 இன்டூ நியூமரேட்டரில் WL/4 டிவைடட் பை EI போடணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏரியா மொமெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தா, நாளைக்கு வந்து கேஸ்டிக்லனஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி சம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொமெண்ட் அண்ட் மெக்காலே மெத்தடில் எப்படி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ. இந்த பிடிஎஃபை வந்து நான் கூகுள் ட்ரைவ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.